எல்லோருக்குமான அரசு என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் பிராமண சமுதாயத்தை மட்டும் அடக்கி ஒடுக்கி அவர்களை மட்டும் புறக்கணிப்பது என்பது, அவர்களை கேலிக்குள்ளாக்குவது என்பது நிறுத்தப்பட வேண்டும். இது குலத்தொழில் திட்டம் என்று ஜாதி முத்திரை குத்தினார் திராவிடர் கழகத்தை சார்ந்த வீரமணி. இந்த மாதிரியான தொனியிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விமர்சனம் செய்தால் உடனடியாக அவர்களை பிடித்து சிறையிலே அடைப்பது, இழிவுபடுத்துவது என்பது கைவிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். நீங்க கஸ்தூரியை மட்டும் இங்கிருந்து அங்க போய் கைது பண்ணிட்டு வந்தீங்கல்ல, ஓம்கார் பாலாஜியை சிறையில் அடைச்சிங்கல்ல, ஏன் இப்ப போலீஸ் வேலை செய்யாம இருக்குது? தமிழக வெற்றி கழகம் திமுகவை தோக்கடிக்குமா? முடியாது. பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி. பாஜகவால தான் இந்த திமுகவை தோக்க முடியும், மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்ற முடியும். எல்லோருக்குமான அரசு என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் பிராமண சமுதாயத்தை மட்டும் அடக்கி ஒடுக்கி அவர்களை மட்டும் புறக்கணிப்பது என்பது, அவர்களை கேலிக்குள்ளாக்குவது என்பது நிறுத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கையோடு தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். இந்த கைவினைப் பொருட்களை மேம்படுத்துவது, அதை உலக அளவிலே மார்க்கெட் செய்வது, கைவினை தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவது, பயிற்சி கொடுப்பது, இது ஒரு நல்ல திட்டம். ஆனால் இந்த திட்டத்துக்கு இது குலத்தொழில் திட்டம் என்று ஜாதி முத்திரை குத்தினார் திராவிடர் கழகத்தை சார்ந்த வீரமணி அதை ஜாதி முத்திரை குத்திய உடனேயே இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாடு முழுக்க குல தொழில் திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய முயற்சி, இந்த குலத்தொழில் திட்டத்தை நாங்கள் தமிழகத்திலே அமுல்படுத்த மாட்டோம் என்று இதுக்கு ஜாதி சாயம் பூசுகிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். தமிழகத்தை சார்ந்த கைத்தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள், விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கைத்தொழிலாளர்கள் அத்துணை பேருமே பயன்படக்கூடிய ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டாம். இந்த திட்டத்தை தமிழகத்திலே அமுல்படுத்துங்கள். ஏற்கனவே ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு திட்டத்தை இதே போல தான் ஜாதி சாயம் பூசி 10% இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை, ஜாதிவாரி இடஒதுக்கீட்டு கொள்கை, அது எந்த வகையிலும் பாதிக்காது. ஆனால் புதிதாக ஒரு 10% இடஒதுக்கீடு ஏழைகளுக்கு கொடுப்பதிலே அதில் தமிழக அரசுக்கு என்ன ஆட்சேபனை? நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரள மாநிலத்தில் 10% இடஒதுக்கீடு அங்கே இடபிள்யூஎஸ் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அதில் பிராமணர்கள் பயனடைஞ்சிருவார்களோ அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் பிராமணர்கள் எந்த வகையிலும் பயன்படக்கூடாது. இதில் ஏறத்தாழ 72% முஸ்லீம் கிறிஸ்தவர் உட்பட இதில் பயனடைவார்கள். ஏழைகள் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டம். இதுவரை இடஒதுக்கீட்டின் பயன் பெறாதவர்கள், ஏழைகளாக இருப்பவர்கள், அவர்களுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்தையும் தமிழகத்திலே அமுல்படுத்தாமல், அதே போல மும்மொழி கல்விக் கொள்கை நாடு முழுக்க இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அமல்படுத்த முடியாது. இந்த மாதிரியான தொனியிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்திலே புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். பொருளாதார அடிப்படையிலே 10% இடஒதுக்கீடு, ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட வேண்டும். தமிழகத்திலே இந்த விஸ்வகர்மா திட்டம், கைவினைஞர்கள், கைத்தொழில், கைவினை பொருட்கள், இவற்றிற்கான மேம்பாட்டு திட்டம், இதற்கெல்லாம் ஜாதி சாயம் பூசி இந்த தமிழகத்திலே இத்தகைய திட்டங்களை நிறைவேற்றாமல் தடுப்பது அப்படிங்கிற அந்த கொள்கையை கைவிட வேண்டும். மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது. இந்த நல்ல திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய நியாயமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு பொதுவான நடைமுறை. ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார், தமிழகத்திலே நீங்கள் ஊழல், அதாவது அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதில் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கொள்முதலிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அவர் கேள்வி எழுப்புகிறார். இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கறத விட்டுட்டு அவர் வேலை வெட்டி இல்லாதவர்னு அவங்களை இழிவுபடுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விமர்சனங்கள் யார் செய்தாலும் அந்த விமர்சனம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை இழிவுபடுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே இந்து மக்கள் கட்சியை சார்ந்த நம்முடைய ஓம்கார் பாலாஜி, இன்னும் பலரும் இந்த அரசாங்கம் குறித்து அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் குறித்து, குறிப்பாக ஈவேரா குறித்து விமர்சனம் செய்தால் உடனடியாக அவர்களை பிடித்து சிறையிலே அடைப்பது, இழிவுபடுத்துவது என்பது கைவிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். வேறு இருக்கா? இதுவரைக்கும் புகார் பல இடங்களிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற புகாரை கொடுத்திருக்கிறோம். ஆனால் சேகர்பாபு ஐயா அவர்கள் அவர் ஒரு சபரிமலை ஐயப்பனுடைய பக்தர். இப்போ கூட சபரிமலைக்கு போயிட்டு வந்தார். மாதம் தவறாமல் சபரிமலை போகின்றவர். அவருக்கு தெரியும் இசைவாணி ஒவ்வொரு ஐயப்ப பக்தனுடைய மனதும் புண்படும். காரி துப்பட்டாங்கிற வார்த்தைகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஐயப்பனை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் கஸ்தூரியை மட்டும் இங்கிருந்து அங்கே போய் கைது பண்ணிட்டு வந்தீங்கல்ல, ஓம்கார் பாலாஜியை சிறையில் அடைச்சிங்கல்ல, ஏன் இப்போ போலீஸ் வேலை செய்யாமல் இருக்குது? அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் அதை சட்டத்தின் பார்வையில் பரிசீலனையில் இருக்குது, எந்த மதத்தையும் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறாங்க. ஏன் இன்னும் இசைவாணி மேலே கைது நடவடிக்கை எடுக்கலை? இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், ஒரு நாட்கள் அண்ணாமலை தமிழக அரசியல் என்பது அண்ணாமலைக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கு தான் போட்டி. வருகின்ற 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, இப்போ புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே தேசிய மாடலை எதிர்க்கிறவங்க. இவங்க எல்லாருமே நீட் தேர்வுக்கு ஆதரவாளர்கள். அது ஏடிஎம்கேவாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம். எல்லாமே இருமொழி கல்விக் கொள்கை பேசுகிறவங்க, எல்லாமே விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறவங்க, எல்லாமே பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறவங்க. இதில் ஒரு திராவிடத்துக்கு, இப்போ திமுகங்கிறது ஒரு மக்கள் விரோத அரசுனா அதுக்கு மாற்று அதிமுக அல்ல. ஒரு திராவிடத்துக்கு மாற்று இன்னொரு திராவிடம் அல்ல. திராவிடத்திற்கு மாற்று தேசியம்தான். அதனால் இங்கே பிஜேபி வெர்சஸ் அதர்ஸுங்கிற நிலை தான் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய அந்த அரசியலுக்கு மீண்டும் திரும்பி அவர் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ் தான். அண்ணாமலை வெர்சஸ் ஸ்டாலின், அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி, அண்ணாமலை வெர்சஸ் நாம் தமிழர், அண்ணாமலை வெர்சஸ் வெற்றி கழகம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. 26 தேர்தலையும் அண்ணாமலையா மற்றவர்களா, அதே மாதிரி பிஜேபியா மற்ற கட்சியா, அப்படித்தான் 26 தேர்தல் இருக்கும். இது ஒரு சித்தாந்த ரீதியான தேர்தல். திராவிடமா தேசியமா? திராவிட மாடலா, பெருந்தலைவர் காமராஜருடைய தேசிய மாடலா? அதுதான் இந்த வரக்கூடிய அரசியல் என்பது அப்படித்தான் அமையப் போகிறது. அதிலே நிச்சயமாக இந்த மக்கள் விரோத அரசு போக வேண்டும் என்கிற கருத்திலே உறுதியாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எல்லாமே ஏடிஎம்கே தான் திமுகவை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னா அது மேலே ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை இல்லை. ஏடிஎம்கேனால திமுகவை தோக்கடிக்க முடியாது. இப்போ தான் அது அரசியல் சூழ்நிலை. அதே மாதிரி நாம் தமிழர் திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. தமிழக வெற்றி கழகம் திமுகவை தோக்கடிக்குமா? முடியாது. பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி, பாஜகவால் தான் இந்த திமுகவை தோக்க முடியும், மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்ற முடியும். இன்னைக்கு மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய வெற்றியை பாஜக அடைந்திருக்கிறது. அந்த வெற்றியினுடைய எதிரொலி வரக்கூடிய 2026 தேர்தலிலே அமையும். தமிழகத்திலே அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் இந்த தமிழக அரசியல் களத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெறுவார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.